விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம பலமுறை சொல்லியிருக்கோம், இந்த விஜய் என்பவன் திமுகவினுடைய ஒரு ஊதுகுழல், திமுகவினுடைய கைகுலி. இவன் குடும்பமாக பரம்பரையாக கருணாநிதி குடும்பத்திற்கு கழுவி விட்டு கொண்டு வந்த நபர்கள்னு நாம பலமுறை சொல்லியிருக்கோம். அதற்கான பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கருணாநிதி குடும்பத்துடன் எஸ்ஏசி எவ்வளவு நெருக்கமாக இருந்தார், அவருடைய காலில் விழுந்து வணங்கக்கூடிய அளவிற்கு மிக பேரன்பை அந்த கருணாநிதி குடும்பத்தின் மீது செலுத்திய நபர் எஸ்ஏசி. அவருக்கு பின் வந்த அவருடைய பிள்ளை விஜய் எந்த அளவிற்கு அவர் திமுகவினுடைய விசுவாசியாக இருந்திருக்கிறார், ஸ்டாலினுடன் எந்த மாதிரியான உறவில் அவர் இருந்தார், உதயநிதி ஸ்டாலினுடன் அவர் போகாத கிளப்புகள் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுடன் அவர்கள் பல ஹீரோயினுடன் இவர்கள் போடாத குத்தாட்டம் இல்லை அப்படின்னு நாம சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். முதல்ல இந்த விஜய் அவர்களுடைய குடும்ப பின்புணியை நீங்க பார்க்கும் பொழுது எஸ்சிஎஸ்சி கருணாநிதியினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த நபர். அவர் கருணாநிதி குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமான நபர். எஸ்சிஎஸ்சி அவர்களுடைய மனைவியாரும் கருணாநிதி குடும்பமும் நல்ல உறவில் அப்பப்போ போன் பண்ணி அவர்கள் வீட்டு பெண்களும் இவர்களும் சகஜமாக பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல உறவில் தான் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த உறவு எங்க உடைஞ்சதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன் என்ன நடந்தது அப்படின்னாக்க, தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் கூட இவர் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து வந்த நபர் தான். மிக நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் பார்ட்டிக்கு, நைட் பார்ட்டிக்கு, இந்த மாதிரிலாம் பல இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலினும் விஜய் அவர்கள் போகாத இடம் கிடையாது, போகாத கிளப்புகள் கிடையாது. இப்படி அந்த மேல்தட்டு வாழ்க்கையை, ஏன்னா முதல்வரினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் என்னதான் இருந்தாலும் எதிர்காலத்துல அவர் முதல்வராக கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உதயநிதி ஸ்டாலினும் நம்ம விஜய் அவர்களும் அவ்வளவு நெருக்கமான நபர்கள். அந்த நெருக்கத்தின் விளைவாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் எடுத்த ரெட் ஜெயண்ட் மூவி அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச உடனே அவர் எடுத்த அந்த படம் குருவின்னு ஒரு படம் விஜய் வைத்து எடுத்திருப்பார். அது நட்பின் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் கொடுத்த ஒரு படம் அப்படிதான் நாம சொல்லணும். அதிலிருந்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. இன்னைக்கு எப்படி இன்பன் உதயநிதி தனுஷை வச்சு ஏன்னா இப்போ முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் தனுஷ், இவரை வச்சு இட்லி கடை படம் எடுத்தாரோ அதே போல அன்று ரெட் ஜெயண்ட் மூவியை வைத்து உதயநிதி ஸ்டாலின் குருவி என்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த குருவி பறக்காம பாதியிலே செத்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுதான் நடிகர் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய உறவு. தொடர்ச்சியாக இவர்கள் ஊர் சுற்றுவது, அப்ப எப்பவுமே நண்பர்கள் தான் அவர்கள். ஏன் இப்ப கூட நண்பர்கள் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வெளியில வேணா அரசியலுக்காக சண்டை போட்டுக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நண்பர்களாக தான் இருக்காங்க. இப்படியாக எஸ்ஏசி கருணாநிதியிடம் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவர்கள் வரைக்குமே இவர்கள் திமுக குடும்பத்தோடு இவர்கள் நெருங்கிய உறவில் இருந்த நபர்கள் தான். இப்படி இருந்த நபர்களுடைய நன்றி விசுவாசமாக தான் 2021 தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்ன கலரை மாஸ்க மாட்டிக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லணும். என்ன கலர் சைக்கிள்ல போனாருன்னு நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க. அது எப்படிங்க மாஸ்கும் சைக்கிளும் ஒரே கலர்ல இருக்குது? அன்னைக்கு யாரை ஆதரிச்சு நீங்க அந்த சைக்கிள் பயணம் மேற்கொண்டீங்க? அந்த கருப்பு சிவப்பு நிறம் யாரை ஆதரித்து? அப்ப நீங்க காலையில என்ன பண்றீங்கன்னாக்க அதை ஓட்டிட்டு போறீங்க, அந்த சைக்கிள் ஓட்டிட்டு உங்க ரசிகர்லாம் என்ன புரிஞ்சுப்பாங்க? இது அப்பவே பிளாஷ் ஆகுது. அன்னைக்கே விஜயின் மீது வழக்கு போட்டுருக்கணும். நீ மறைமுகமா பிரச்சாரம் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே விஜய் மீது வழக்கு போட்டு உள்ள வச்சு உட்கார வச்சிருக்கணும். அதை அன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்ய மறுத்து விட்டது. அன்னைக்கு இவர் வெளிப்படையாக தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமல்ல இருக்கு. அன்னைக்கே இவர் இந்த நிற சைக்கிள்லயும் மாஸ்கையும் போட்டுக்கிட்டு அன்னைக்கு வீதியில போறாரு. அதை தொலைக்காட்சிக்கெல்லாம் லைவ் பண்ணுது. அந்த லைவ் போட்டது காரணம் உதயநிதி ஸ்டாலின். இந்த பிளானை கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு, தனிப்பட்ட நட்பின் மூலமாக இவர்களுக்கு அந்த கொடுத்த அசைன்மெண்ட், விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான். சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டு, மாஸ்கை போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னதன் விளைவாக தான் இவர் சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு மாஸ்கை போட்டுட்டு போனார். விஜய் அவர்கள் காலில் விழாத நபர்களே கிடையாது. அப்படி விழுந்த ஒரு நபர் தான் கருணாநிதி காலிலும் விழுந்திருக்கிறார். யாரு காலிலனாலும் பொசுக்கு விழுந்துருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல தல அஜித்தை நம்ம குறை சொல்ல முடியாது. கருணாநிதி அவர்கள் எவ்வளவு நிர்பந்தித்து அவருடைய பாராட்டு விழாவுக்கு அவரை வர வச்சாங்கன்னு சொல்லிட்டு மேடையில அவ்வளவு தைரியமாக ஏறி அவர் முன்னாடியே அதை போட்டு உடைச்சது மட்டுமல்லாமல் கருணாநிதியுடன் சரிக்கு சமமாக உட்கார்ந்து பேசியிருந்தார். ஒருபோதும் கருணாநிதி காலில் அஜித் அவர்கள் விழவில்லை. ஆனா கருணாநிதி காலில் பொசுக்குன்னு விழுந்துட்டாரு. அம்மா காலிலையும் பொசுக்குன்னு விழுந்துட்டாரு, எடப்பாடி காலிலையும் பொசுக்குன்னு விழுந்துட்டாரு, ஸ்டாலின் காலிலையும் பொசுக்குன்னு விழுந்துட்டாரு. உதயநிதி காலில் பொசுக்குன்னு விழ முடியல விஜயால. ஏன்னா அவரை விட வயது குறைவான நபர். எப்படி அவர் கால நாம விழுறது? நம்ம பார்த்த பையன், நாம வாய்ப்பு பார்த்து கொடுத்த பையன், அவன் காலில் எப்படி நாம விழுறதுன்னு அந்த ஈகோ கிளாஷ்ல தான் இந்த கட்சி. அப்ப 2021 வரைக்கும் திமுக கூட நல்ல உறவுல இருந்தீங்க.
2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகும் 2 வருடம் திமுகவுடன் நல்ல உறவில் இருந்தீர்கள். எப்ப இந்த கிளாஷ் ஆரம்பிக்குது? ஏன் விஜய் அவர்கள் திமுக ஆட்சி வருவதற்கு இவரும் ஒரு காரணம். அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு 2 வருடம் இவரு தொடர்ச்சியாக திமுக கூட நல்ல உறவில் இருந்தார். இப்ப என்ன திடீர்னு திமுக மேல பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு? ஏன்னா இது திமுக கொடுத்த அசைன்மெண்ட். இப்போ திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களாம் திமுகவிலே சேர்ந்து ஐக்கியமான வரலாறு தான் கடந்த கால வரலாறு. வைகோவை தூண்டி விட்டு அவர் பிரிச்சு வெளியில போயிட்டு அவங்க ஒரு தலைமுறை அரசியலை வீணாக்கி திரும்ப வந்து திமுகவிலே இணைஞ்சிட்டாரு. டி ராஜேந்திரனும் அப்படிதான், பாக்கியராஜும் அப்படிதான். அப்படியே நம்ம கமலஹாசன் நம்ம ஆண்டவரும் போய் கட்சி இணைச்சு விட்டாரு. இன்னைக்கு புதுசா யார் வந்திருக்காங்க அப்படின்னாக்க விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. இவரும் திமுகவை எதிர்த்து தான் வராரு. விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவங்களும் போய் திமுக எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிச்சாலும் அந்த இதுல போய் கூட்டணியிலே ஐக்கியமாயிட்டாங்க. நான் வரப்போற எலெக்ஷன்லயே விஜய் அவர்கள் தோற்று போனால் மீண்டும் இவர் எங்க போய் ஐக்கியமாவாரா? திமுகவிலே வெக்கமே இல்லாம போய் ஐக்கியமாவார். அப்போ திமுக ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குது. என்னுடைய எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகம், அந்த எதிர்ப்பு வாக்குகளை நீ பிரி. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒன்னா போயிட்டு எதிரணி கூட்டணியில எதிர்கட்சி கூட்டணியில போய் விழுந்துச்சுன்னா அது யாருக்கு ஆபத்து? திமுகவுக்கு ஆபத்து. திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். அப்ப அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்முடைய எதிர்ப்பு வாக்கை சிதறடிக்கணும். அப்போ அந்த சிதறடிக்கக்கூடிய ஆளு நம்ம ஆளா இருக்கணும், நம்ம பேச்சு கேட்கிறவனா இருக்கும். அதனாலதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த விஜயை களம் இருக்கிறது திமுக. அப்ப இந்த விஜய் அவர்கள் சில சைமிக்கைகள் கொடுக்கிறாங்க. தலைவர்களுடைய பேச்சுல நாம சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். தங்களையே அறியாமல் சில வார்த்தைகளை விடுவதன் மூலமாக அவர்கள் யார் என்பது நம்மளுக்கு அம்பலப்பட்டு விடும். அப்படிதான் இந்த விஜய் அவர்கள் திமுகவினுடைய கைகூலி என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார். தொடர்ச்சியாக அவர் மத்திய அரச இவங்கதான் சொல்றாருல, எனக்கு வந்து பிஜேபி வந்து பாசிச அரசு அப்படின்னு சொல்றாருல விஜய் அவர்கள், என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாருல, அந்த மத்திய அரச எல்லாரும் மத்திய அரசு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். திமுக ஒரு ஸ்டேஜ்ல தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற பேர்ல ஒன்றிய அரசு அப்படின்னு மாத்தினது. அப்போ 2 பிரிவுகளாக பிளவுபட்டார்கள். ஒன்னு திமுக ஆதரவாளர்கள், இன்னொன்னு திமுக எதிர்ப்பாளர்கள். இந்த திமுக ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே, கூட்டணி கட்சி உட்பட அத்தனை பேருமே ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேருமே மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் கடைசியா பேசின வேலூர் கூட்டம் வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்றாரு. அது யாருடைய குரல்? திமுகவினுடைய குரல். அப்ப அந்த திமுகவினுடைய குரலை வலுவாக விஜய் அவர்கள் ஒலிக்கிறார். இது அவருக்கே தெரியாம இயல்பாக அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்து விடுகிறது, அம்பலப்பட்டு விடுகிறார். அப்போ மத்திய அரசுன்னு திமுகவுடைய எதிர்ப்பாளர்களா சொல்றாங்க. அப்ப அந்த ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை இப்பொழுது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் திமுகவினரும் திமுக ஆதரவாளர்களும். அவ்வளவுதான். விஜயும் ஒன்றிய அரசு என்றுதான் இன்றைய வரைக்கும் கடைசியாக பேசின வேலூர் கூட்டம் வரைக்கும் பேசியிருக்காரு. அவரும் திமுகவின் ஊதுகுழல் தான். அது மட்டும் நான் சொல்லல, அவரு இந்த கூட்டணிகளை பற்றி பேசும்பொழுது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எனக்கும் தான் போட்டி அப்படின்றவரு என்டிஏ போட்டியிலே இல்ல, எப்படி என்டிஏ அலைன்ஸ் போட்டியிலே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதிமுக போட்டியிலே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ இங்க திமுகன்னு சொல்ற, திமுக கூட்டணி எனக்கு போட்டி அப்படின்னு நீ சொல்ற. நீ ஏன்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு இருக்காங்க. நீ எனக்கு இந்த டிவிகேவுக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் போட்டின்னு சொல்ல மறுக்கிறிய. ஏன்? ஏன்னா இங்க வந்து நீ திமுகவை முதன்மைப்படுத்துற. ஆனா இந்த பக்கம் நீ அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்கிற, என்டிஏ கூட்டணின்னு சொல்ற. அப்ப இந்த பக்கம் நீ என்டிஏ கூட்டணின்னு சொல்ற, நீ இவங்களை இந்தியா கூட்டணின்னு சொல்லணும்ல. ஏன் இந்தியா கூட்டணின்னு சொல்ல மறுத்து திமுக கூட்டணிக்கும் எனக்கும் தான் போட்டின்னு ஏன் சொல்ற? இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி இங்க இதுல களத்திலே இல்ல அப்படின்னு ஏன் சொல்ற? ஏன் அப்படின்னாக்க திமுகவா டிவிகேவா இதைத்தான் நீ நிறுவ பாக்குற. அப்போ இங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கும்போது அந்த அதிமுக பெயரை தவிர்க்கிற அப்படின்னாக்க, இங்க என்டிஏ இந்தியா கூட்டணி இவங்க இருக்கிறவங்கள நீ திமுக கூட்டணி சுருக்கிறனாக்க, இதுதான் அந்த உள்நோக்கம், செயல் திட்டம். இது திமுகவினுடைய செயல் திட்டம். அப்போ களத்தை எப்படி செட் பண்ணணும்? திமுகவா அதர்சான் செட் பண்ணணும், திமுகவா அதிமுகவான்னு போயிடக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு விஜய் அவர்கள். அப்போ இது போன்று பல வார்த்தைகளை இவர் தொடர்ச்சியாக விட்டு கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளா இவர் பாத்தீங்கன்னா கண்டனமே தெரிவிக்க மாட்டாரு பாருங்க. ஏன்? ஏன்னா முதலாளி ஸ்டாலின் கோச்சுக்குவாரு. ஏன்? கடினமா இறங்கி போராடுங்க தெருவுல. அஜித்குமாருக்கு இறங்கி தெருவுல போராடி இருக்க வேண்டியது தானே. சின்னதா ஒரு இரங்கல் கூட்டம் ஒட்டுமொத்த பேருக்கும் போட்டாங்க.
அஜித்குமாருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேருக்கு சேர்த்து போட்டாங்க. இவருக்கு மட்டும் ஷார்ப்பா வச்சு அடிச்சாங்க திமுக கோச்சுக்குள்ள. கவின் ஆணவ படுகொலை செஞ்ச போது ஒரே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏன்னா இவங்க முதலாளி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில இருக்காருல்ல. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இங்க நடக்கும் போதெல்லாம் காட்டமான கண்டனமான அறிக்கையெல்லாம் வராது. லேசா மயிலரகால வருடி கொடுப்பாரு யாரு, விஜய். ஏன்னா ஓனர் திமுக கோச்சுக்குவாரு இல்ல. அப்ப இப்படியாக மாநிலத்தில் எந்த விதமான மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளானாலும் இவர் கடுமையாக கண்டிக்க மாட்டார் திமுகவை. எப்பவாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஐயோ கண்டனம் தெரிவிச்சே ஆகணுமே அப்படின்ற ஒரு நெருக்கடி சூழல் வரும்போதுதான் வாயை திறப்பாரு. அந்த நெருக்கடியை நாம யாரும் கொடுக்கலன்னா, ஏன் விஜய் இன்னும் பேசல நாம கேள்வி கேட்டாதான் அந்த அறிக்கையும் வரும். நாம இதை கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், அவர் அப்படியே பனையூருக்குள்ளே பத்திரமா படுத்துக்குவாரு. அப்படிதான் திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடே பத்தி எரிஞ்சுது, இவர் மட்டும் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தாரு. ஏன் ஏதாவது கருத்து தெரிவிச்சா மு.க. ஸ்டாலின் எஜமான் கோச்சுக்குவாரு இல்ல. அப்ப இப்படியாக இந்த விஜயனுடைய கடந்த கால வரலாறு, இவர் கடந்து வந்த பாதை அத்தனையுமே திமுகவிற்கு ஆதரவாக, திமுக முழு திமுக ஆளாகவே தான் விஜய் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கொண்டுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். இல்லைன்னா என்ன தேவை வந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஞானோதயம் பிறந்ததா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடிதான் நீங்க யாரு கூட கூட்டணியில இருந்தீங்க, யாரு கூட கை கோத்துக்கிட்டு இருந்தீங்க, யாருக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்க? இப்ப என்ன புதுசா ஞானோதயம் வந்து விட்டது? இதைத்தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திமுகவினுடைய வார்த்தையாக இருக்கிறது, திமுகவினுடைய கொள்கைகளாக இருக்கிறது. அதனால்தான் நாங்க சொல்றோம், இவன் முழுக்க முழுக்க திமுக ஆளு. டிவிகேவா டிஎம்கேவா அவங்க எதிரால, டிஎம்கேவும் ஒண்ணுதான் டிவிகேவும் ஒண்ணுதான். இவங்க 2 பேருமே நாசகார சக்தி. 41 பேரை கொண்டுட்டு அங்க போய் அழுவாம நேத்து வேலூர்ல நீலி கண்ணீர் வடிச்சான் பாருங்க. அப்படியேப்பட்டவன் தான் இந்த விஜய். அதனாலதான் சொல்றோம், இவர்கள் நாசகார சக்திகள். டிவிகேவும் டிஎம்கேவும் வேறு வேறு அல்ல, 2 பேரும் ஒரே நபர்கள் தான், வேறு வேறு முகமூடிகளை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நாடகத்தை இந்த தமிழ்நாடு மக்கள் உன்னிப்பாக கவனித்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு போடக்கூடிய வாக்கு. விஜயை நீங்கள் ஆதரிப்பது திமுகவை ஆதரிப்பதற்கு சமம். திமுகவை தோற்கடிக்கணும்னா அது யாரால முடியும்? களத்துல அதற்கான கட்டமைப்பை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போடுற ஓட்டால மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுமே தவிர, இந்த விஜய்க்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டெல்லாம் திமுகவிற்கு சாதகமான ஓட்டு. நீங்க வேணா திருப்தி பட்டுக்கலாம், ஆஹா நான் திமுகவுக்கு போடல விஜய்க்கு தான் போட்டேன் நீங்க திருப்தி பட்டுக்கலாம். ஆனால் விஜய்க்கு போடக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு மறைமுகமாக போடக்கூடிய வாக்குகள். திமுகவுடைய வெற்றியை சுலபமாக்கக்கூடிய வாக்குகள் தான் விஜய்க்கு விழக்கூடிய வாக்குகள். அப்ப நீங்க சுதாரிச்சுக்கீங்க, 5 நிமிஷம் சிந்திச்சு அப்புறமா வாக்களிங்க. நன்றி.